என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகைவனே நான் உன் காதலி நாவல் பகுதி 11. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சஜனை பின்தொடர்ந்து வரும் பிருந்தா அழகான ஒரு காதல் காட்சியை எதிர்பார்க்க ஹீராவை நெருங்கிய சஜன் அதிர்ந்து அப்படியே நின்றுவிட, அவனை பின்தொடர்ந்து வந்ததாலேயே மறைந்து மறைந்து வந்த பிருந்தா அவன் அதிர்ந்து நிற்பதை கண்டு அங்கு என்ன நடக்கிறது என்று அறிய மரத்தின் மறைவிலிருந்து மெதுவாக எட்டி பார்த்து அதிர்ந்தாள். ஹீராவிடம் தன் காதலை கூறி ரோஜா மலரை நீட்டி நிற்கிறான் சஜனோடு படிக்கும் சதாசிவம். கையில் கொண்டு வந்த மலரை சஜன் தூக்கி வீசிவிட்டு எதுவும் அறியாதவன் போல் நிற்க, ஹீரா சதாசிவம் நீட்டிய மலரை வாங்கும் முன் விழிகளை ஓட விடுகிறாள். சஜனை பார்த்து விட்டவளின் விழிகள் அவன் கரத்தை ஆவலாய் பார்க்கிறது. அதில் மலர் எதுவும் இல்லை என்று கண்டு ஏமாறும் போது எதுவும் அறியாதவன் போல் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் சஜன். தன் முகத்தில் பிரதிபலித்த ஏமாற்றத்தை சட்டென்று மறைத்த ஹீரா இதழில் ஒரு புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டு சதாசிவன் நீட்டிய மலரை வாங்கி கொண்டாள். வேதனையோடு திரும்பி நடந்த சஜனின் விழிகள் அவனை பார்த்து கலங்கி நிற்கும் பிருந்தாவை பார்த்து விட்டது. அவன் முகத்தில் பிரதிபலித்த வேதனை கோபமாக மாறியது. அவள் முன் வந்து நின்றவன், என்னுடைய காதல் கைகூடாம போக நீதான் காரணம், நீ மட்டும்தான் காரணம். உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்போ இந்த உலகத்துல எனக்கு எதிரின்னு யாராவது ஒருத்தர் இருந்தா அது நீ மட்டும்தான். உன்னை சும்மா விடவே மாட்டேன் என்றவன் அவளை தாண்டி செல்ல, பிருந்தா கையில் இருந்த செல்போன் ஒலித்தது. டிஸ்பிளே அக்கா என்று காட்ட அழைப்பை ஏற்றவள், சொல்லுக்கா என்றாள். ஏய், நான் இல்லாம நீ காலேஜ் போன ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருக்கு? பிரச்சனை எதுவும் இல்லல்ல? இல்லக்கா. நீ யாருக்கிட்டையாவது ஏதாவது பிரச்சனை பண்ணியா? இல்லக்கா. ஓகே, குட். இனிமே இப்படியே இரு. நான் இனிமே காலேஜ் வரமாட்டேன் தெரியும்ல. நான் எனக்கு பிடிச்ச படிப்பை படிக்க போறேன். அடுத்த வருஷம் காலேஜில் ஜாயின் பண்ணிடுவேன். தெரியும்க்கா. ஓகேடி என்றவள் அழைப்பை துண்டித்தாள். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நந்தனா கல்லூரி வராத இந்த நாள்தான் இந்த சம்பவம் அரங்கேறியது. அதனால் அவள் எதையும் அறியவில்லை. அதன் பிறகு அவள் கல்லூரிக்கு வரவும் இல்லை. நாட்கள் மெல்ல ஓடி மறைந்தது. ஒரு முறை நூலகத்தில் தனியாக அமர்ந்து புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்த பிருந்தா மீது பாம்பு ஒன்று வந்து விழ பயந்து போய் அவள் அலற, ஓடி வந்த மாணவர்களின் இடையிலிருந்து வெளிப்பட்ட சஜன் கீழே வீழ்ந்து கிடக்கும் பாம்பை கையில் எடுத்தான். இது ஒரு ரப்பர் பாம்பு. யாரும் விளையாட்டா இத மேல வீசி இருக்காங்க. அதை பார்த்து பயத்தை இப்படி கத்துறா அவன் ஏளனமாக கூற, அப்போதுதான் அதை தன் மீது வீசியது அவன்தான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவனது ஏளன சிரிப்பு அதை காட்டிக் கொடுத்தது. இதே போன்றும் இதைவிட கடுமையாகவும் அவளை பயமுறுத்திதான் கல்லூரியை விட்டு செல்லும் வரை சஜன் பழி தீர்த்து கொண்டான். ஆனால் சஜனை நேசிக்க ஆரம்பித்திருந்த பிருந்தா அவனை ஒரு முறை கூட யாரிடமும் காட்டிக் கொடுக்கவில்லை. பிருந்தா கூறியதை கேட்டு ஆடாமல் அசையாமல் நின்றிருந்த பிருத்வி, அப்படின்னா நீ சஜன் சார காதலிக்கிறியா? அதிர்ச்சியோடு கேட்டான். ஆம் என்று அவள் தலையசைக்க, அக்கா உனக்கு என்ன பைத்தியமா? அவருக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, ஒரு விரோதி மாதிரி பாக்குறாரு. நீ காலேஜ்ல படிக்கிற நேரத்துல உன்னை பயமுறுத்தியே பழி தீர்த்திருக்காரு. அப்படிப்பட்ட அவரை நீ காதலிக்கிறேன்னு சொல்ற? இது ஒரு தலை காதல்கா. இதுக்கு எந்த மதிப்பும் இல்ல. இது ஒரு நாளும் கை கூடாது. தெரியும்டா. ஆனா என்னால என்னுடைய மனசை மாத்திக்க முடியல. சத்தியமா அக்கா, இதனால நம்ம அக்கா வாழ்க்கையில ஏதாவது பெரிய பிரச்சனை வரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ சொன்ன மாதிரி நாம 2 பேரும் இங்கேயே இருந்துடலாம். அதுதான் சரி, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஆனா ஹீராவுக்கும் இப்ப நீ அக்கா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஹீரா முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த ஆபீஸ்ல போய் அவளோட புருஷன் பிரச்சனை பண்ணியிருக்கான். அதனால அவளுக்கு வேலை போயிடுச்சான். நம்ம அக்கா பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாருன்னு நியூஸ் பேப்பர்ல பாத்திருக்கா. அதுதான் அக்கா கிட்ட சொல்லி அத்தாங்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அவருடைய கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுக்க முடியுமான்னு கேக்குறா. சஜனோட அண்ணன் தான் அதுன்னு சொன்னேன். சஜன் கிட்ட நான் வேலை கேட்டா கண்டிப்பா அவரு வேலை போட்டு கொடுப்பாரு. ஆனா நான் அதை விரும்பல. என் புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் என்ன கொன்னி போட்டுடுவாரு. சஜனை நான் காதலிச்ச விஷயம் அவருக்கு தெரியும். உன்னுடைய ரெக்கமெண்டால சஜன் அண்ணன் ஆபீஸ்ல ஏதாவது வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? என் புருஷன் கேட்டா கூட நீதான் ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாடா. ஹீராவோட லைஃப் நாசமாக ஒரு விதத்துல நானும் காரணம். இப்பவும் சஜன் ஹீராவை ஏத்துக்க தயாரா இருக்காரு. இதுக்கிடையில நான் போய் அவர் வீட்டுல தங்கினா அது எப்படிடா சரிப்பட்டு வரும்? அவர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நான் இப்ப அதை தான் விரும்புறேன்
என்று கூறிய பிருந்தா, அக்கா கேட்டாலோ அத்தான் கேட்டாலோ ஏன் சஜனே கேட்டா கூட இங்க இருந்து காலேஜ் போய் வர்றதுதான் எனக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடு, புரியுதா? சரிக்கா. அவன் இந்த ஹீராவுக்கு உன்னுடைய அட்ரஸ் எப்படி தெரியுமா? கேட்டேன். இது வழியா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது நான் வாசல்ல நிக்கிறத பார்த்தாலாம், அப்படிதான் வந்ததா சொன்னான். ஓ அப்படியா, சரிக்கா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் போய் என் வேலையை பார்க்கறேன் என்றவன் அறையை நோக்கி செல்ல தயாராக வாசலில் சஜனின் கார் வந்து நின்றது. அதிர்ந்தவன் பிருந்தாவை பார்க்க அவளது விழிகளிலும் அதிர்ச்சி. அம்மாவை தூக்கிட்டு போனதெல்லாம் சரி, அதே மாதிரி என்ன தூக்கிட்டு போவானா என்ன? மனம் கேள்வி எழுப்ப, இல்ல இல்ல, உன்னை சுத்தமா அவனுக்கு பிடிக்காது, அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி அவன் தூக்கிட்டு போவான் என்று மனமே பதிலும் கூற, நிம்மதி பெருமூச்சு விட்டவள் வாசலை பார்த்தபடி நிற்க, கோபமாக வீட்டிற்குள் வருகிறாள் நந்தனா. உடன் சஞ்சயும் வருகிறான். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஒழுங்கா வீடு வந்து சேரு, கோபமாக நந்தனா கூற, அக்கா இது கூட அத்தானோட வீடு தானே, நாங்க இங்கேயே இருக்கோமே, இந்த நொண்டி சாக்கெல்லாம் தேவையில்லை, கிளம்பு என்றவள் அவள் கையையும் பிருத்திவியின் கையையும் பிடித்து இழுத்து கொண்டு வாசலுக்கு வர, காரில் சாய்ந்து நிற்கிறான் சஜன். எங்க பாரு பிருந்தா, அது உங்க அக்கா வீடு, அந்த வீடு என் அண்ணன் பேர்ல தான் இருக்கு, நீங்க அந்த வீட்டுல வந்து தங்குறது தான் சரி, நாங்க இருக்கிறது தான் பிரச்சனைனா நான் வேற வீடு பார்த்து போயிடுறேன், உங்களை பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம் என்றான். என்ன சஜன் பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன் தம்பி உங்களை பிரிச்சா அந்த பாவம் எங்களை சும்மா விடுமா? அண்ணி, நான் அதுக்காக சொல்லல, உங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் அம்மாவா தான் நான் அவங்கள பாக்குறேன், அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க, அது வரைக்கும் அவங்க பெத்த பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்கு நான் ஒரு தடையா இருக்கேன்னா நான் அந்த வீட்டுல இருந்து போறது தானே சரி. இங்க பாருங்க சஜன், யாரும் எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல தான் இருப்போம், நாம ஒரே குடும்பம், நீங்க 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்கீங்க, ஆனா குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னா அதை நீங்க 2 பேரும் கண்டிப்பா விரும்ப மாட்டீங்க, உங்க பிரச்சனைய நீங்களே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இனிமே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு யாரும் நினைக்க வேண்டாம், வாங்க போலாம். பிருந்தா பிருத்வி இருவரையும் பின்னிருக்கையில் அமர்த்தி விட்டு அவர்களோடு ஏறி அமர்ந்தாள் நந்தனா. சஞ்சய் சஜனோடு முன்னால் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. வீட்டை அடைந்ததும் சஜன் அவனது அறைக்குள் சென்று ஒதுங்கிவிட்டான். இரவு உணவுக்கு கூட அவன் அனைவரோடும் வந்து அமரவில்லை. அவனுக்கு உணவு மாடிக்கு சென்றது. சிறிது நாள் இப்படியே போகட்டும் என்று சஞ்சய் அமைதி காக்க, நந்தனா முகம் வாடினாலும் இதுதான் இப்போதைக்கு நல்லது என்று அவளுக்கும் தோன்றியது. ஆனால் சஜனின் இந்த செயல் பிருந்தா மனதை வெகுவாக பாதித்தது. அவள் மனதை அறியும் பிருத்விக்கும் அது புரிந்தது. ஆனாலும் ஹீரா சஜனோடு சேரும் ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சம் பிருந்தா சஜன் சந்திப்புகளை தவிர்ப்பதுதான் நல்லது என்று அவனுக்கும் தோன்றியது. இரவு உணவை முடித்துக் கொண்டு அம்மா அறைக்கு வந்த பிருந்தா, அம்மா நான் உங்க கூடவே உங்க ரூம்லயே இருக்கேன் என்று கூற, இல்ல பிருந்தா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் தனியா இந்த ரூம்ல இருக்கேன், எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு, அதனாலேயே அடிக்கடி ஏதேதோ வியாதி எல்லாம் வருது, அது கண்டிப்பா உன்னையும் பாதிக்கும், நீ வேலைக்கு வேற போற, அதனால நீ தனியா இருக்கிறது தான் நல்லது, நந்தனா இவளுக்கு தனியா ஒரு ரூம் கொடுமா என்று அம்மா கூற, நந்தனா மாடியில் பிருத்வி பிருந்தா இருவருக்கும் தனித்தனி அறைகளை ஏற்பாடு செய்து கொடுத்தாள். இரவு பிருந்தாவுக்கு உறக்கம் வரவே இல்லை. ஹீரா வேலை விஷயமாக சஜனிடம் பேச வேண்டும் அல்லவா, எப்படி அவனிடம் பேசுவது? இந்த தவிப்பிலேயே இரவை கழித்தவள் காலை 5 மணிக்கு எழுந்து கதவை திறந்து கொண்டு சஜனின் அறையை நோக்கி வந்தாள். அருகில்தான் பிருத்வியின் அறை இருக்கிறது. அதன் அருகில் அக்கா அத்தானின் அறையும் இருக்கிறது. அவர்கள் செவியில் விழுந்துவிடக் கூடாது என்பதால் கதவை அவள் சத்தம் இல்லாமல் தட்ட, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த சஜனின் செவியில் அந்த சத்தம் எட்ட, வேர்வை துளிகள் சொட்ட சொட்ட வந்து கதவை திறந்தவன் பிருந்தாவை எதிர்பார்க்கவில்லை. பறந்து விரிந்த அவனது மார்பையும் வலுவான புயங்களையும் கண்டு திகைத்து போன பிருந்தா சாரி என்று கூறிவிட்டு திரும்பி நடக்க, என்ன விஷயம் என்று கேட்டான். திரும்பி நின்றபடியே, ஹீராவுக்கு வேலை போயிடுச்சாம், அவ புருஷன் என்னவோ ஆபீஸ்ல போய் பிரச்சனை பண்ணிட்டானாம், உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்க சொன்னான் என்றாள். காலையில 10 மணிக்கு ஆபீஸ்ல வந்து அவளை பார்க்க சொல்லு. எந்த ஆபீஸ்? சைதாப்பேட்டையில ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்க வர சொல்லு. ஓகே என்றவள் திரும்பி கூட பார்க்காமல் நடக்க, சிறிது நேரம் அவளையே பார்த்தபடி நின்றவன் கதவை சாத்திவிட்டு வந்து உடற்பயிற்சியை தொடர்ந்தான்.
காலை 8 மணி. சஜன் அலுவலகம் புறப்பட்டு விட்டான். பிருந்தாவும் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருக்க, சஜன், பிருந்தா பச்சையப்பன் காலேஜ் கேண்டீன்ல வேலை பாக்குறா. டிகிரி முடிச்சிருக்கா தெரியும்ல. அவளுக்கு நம்ம ஆபீஸ்லயே ஏதாவது வேலை போட்டு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? சஞ்சய் கேட்க, போட்டு கொடுக்கலான்னா? ஆனா அண்ணா, பிருந்தா வேலைக்கு போகணுமா என்று கேட்டான். இதையே தான் நானும் கேட்டேன். அதான் நீங்க எவ்வளவுதான் நல்லா எங்களை பாத்துக்கிட்டாலும் எங்களுக்குன்னு தனிப்பட்ட தேவைகள் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து கை நீட்டி நிக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு ஒரு வேலை ரொம்ப அவசியம் அப்படின்னு அவ சொல்றா. அவ சொல்றதும் நியாயம்தான்னா. அவங்க தனிப்பட்ட தேவைகள் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நீ சொல்றதும் சரிதான். அதனாலதான் நம்ம ஆபீஸ்லயே நல்ல ஒரு வேலையா பார்த்து போட்டு கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன சொல்ற? நல்ல விஷயம் தான்னா. அப்படின்னா நம்ம சைதாப்பேட்டை ஆபீஸ்ல ஒரு வேலை காலியா இருக்குல்ல, அத நீ பிருந்தாவுக்கு போட்டு கொடு. ஆனா சைதாப்பேட்டை ஆபீஸா? மாடி இறங்கி வந்த பிருந்தா, ஐயோ அத்தான், அதெல்லாம் வேண்டாம். நான் கேண்டீன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, அந்த வேலையே எனக்கு போதும். அங்க நான் நிம்மதியா சந்தோஷமா வேலை பார்க்கறேன். தேவையில்லாம ஆபீஸ் ஏசியில எல்லாம் கொண்டு போய் என்ன திணிக்காதீங்க, அது எனக்கு வேண்டாம் என்று கூறியவள், அக்கா நான் புறப்படுறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வீட்டிலிருந்து வெளியே சென்றாள். பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.